ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகனட் பன் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் our சேனல். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச ஈஸ், வீட்டில் செஞ்ச டுட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறோம். ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. அரை கப் வீட்டில் செஞ்ச ஈஸ்ட்டை போடுங்க. நல்லா கலந்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. மாவு ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எண்ணெய் தடவி வச்சிடுங்க. ஒரு கப்பில் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட 3 ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை போடுங்க. உலர்ந்த திராட்சை, டுட்டி ஃப்ரூட்டி மற்றும் முந்திரியை கலந்துக்கோங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி ஒல்லியா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கோங்க. முதல்ல ஒன்று சின்னதாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் அன்சால்டட் பட்டரை தடவிக்கோங்க. இன்னொன்று பீஸ் மாவையும் உருட்டிக்கோங்க. அதை பட்டர் தட்டில் வச்சுக்கோங்க. நம்ம செஞ்ச தேங்காய் கலவையை அது மேலே போடுங்க. நம்ம சின்னதாக உருட்டி வச்ச மாவை அது மேலே வைங்க. ஓரத்தை அழகாக மடிச்சு விடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கரை ரெடி பண்ணுவோம். ஒரு குக்கரில் உப்பு போட்டு கேஸ்கட் விசில் இல்லாமல் மூடி சூடு பண்ணிக்கோங்க. சூடான குக்கருக்குள்ளார பண்ணை வச்சு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை 20 நிமிஷம் சூடு பண்ணுங்க. குக்கரை திறந்தோடனே பன் மேலே பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான கோகனட் பன் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், கோகனட் கேக் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு.